வணக்கம். இன்னைக்கு நாம பிபிஓ உலகத்துல இருக்கிற ஒரு மறைமுக ஹீரோ பத்தி பேச போறோம். ஆமா, ஒரு ஹீரோ. ஆனா அது பேரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அது ஒரு ரொம்ப முக்கியமான கருவி. ஆனா பெரும்பாலும் அது கண்ணுக்கு தெரியாமலே தான் வேலை செய்யும். அதோட பேரு தான் query மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வாங்க இந்த ஹீரோவோட கதையை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கேள்வியை கேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் இல்லையா? ஆனா நிஜமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? அதுக்கு முறையான பதில் கிடைக்கலனா அது அப்படியே காட்டுல காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதானே? நிறைய நேரங்கள்ல இதுதான் நடக்குது. முறையான ஒரு சிஸ்டம் இல்லனா நம்ம கேள்விகள் ஆயிரக்கணக்கான இமெயில்களுக்கு நடுவுல எங்கேயோ தொலைஞ்சு போயிடும் இல்லையா? யாராவது ஒருத்தர் அவசரமா ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு அப்படியே அதை மறந்தும் போயிடுவாங்க. பார்த்தா ஒரே கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். இந்த ஒப்பீடு எவ்வளோ கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? ஒரு செம்ம பிஸியான ஏர்போர்ட்டை யோசிச்சுக்கோங்க. அங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லனா என்ன ஆகும்? ஒரே குழப்பம்தான் இல்லையா? விமானங்கள் எங்க போறதுன்னு தெரியாம நிக்கும். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் ஒவ்வொரு கஸ்டமர் கேள்வியும் ஒரு விமானம் மாதிரி பத்திரமா சரியா தீர்வுங்கிற ரன்வேக்கு கொண்டு வந்து சேர்க்குது. செம்ம இல்ல? அப்போ இந்த query மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா சிம்பிளா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் மாதிரி. எல்லா கேள்விகளும் கம்ப்ளைண்ட்ஸும் ஒரே இடத்துக்கு வரும். இங்கேருந்து தான் ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன ஆகுது, யாரு பாக்குறாங்க, எப்போ முடியும்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கேள்வியும் காணாம போகாது, அதுக்கு கேரண்டி. சரி, இந்த சிஸ்டம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இது எப்படி இந்த மேஜிக்க பண்ணுது? எப்படி ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான பாதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த செயல்முறை ரொம்பவே சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட், உங்க கேள்வி சிஸ்டம்குள்ள வந்ததும் அதுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர், அதாவது ஒரு டிக்கெட் கொடுத்துடுவாங்க. இது ஒரு அடையாள அட்டை மாதிரி. இந்த டிக்கெட்டை வச்சு உங்க கேள்வி இப்போ யார்கிட்ட இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஈஸியா ட்ராக் பண்ணலாம். அடுத்தது SLA, அதாவது சர்வீஸ் லெவல் அக்ரீமெண்ட். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பதில் கொடுக்கணுங்கிற ரூல், அதையும் இந்த சிஸ்டம் பாத்துக்கும். ஒருவேளை அந்த பிரச்சனைய முதல் லெவல்ல இருக்கிறவங்களால தீர்க்க முடியலையா, நோ ப்ராப்ளம். அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவல் எக்ஸ்பர்ட்க்கு போயிடும். இதத்தான் எஸ்கேலேஷன்னு சொல்றோம். ஓகே, இப்படி ஒரு பக்காவான சிஸ்டம் இருக்கு. இதனால நிஜமாவே யாருக்கு லாபம்? கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கா, இல்ல நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கா, இல்ல ரெண்டு பேருக்குமேவா? வாங்க கண்டுபிடிக்கலாம். இங்க தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இது ரெண்டு பேருக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். ஒரு பக்கம் ஏஜென்ட்க்கு ஒரு கஸ்டமரோட முழு ஹிஸ்டரியும் ஒரே கிளிக்ல கிடைச்சிடும். இதனால அவங்க வேலை ஈஸியாகுது, தப்பு பண்றது குறையுது. இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? மறுபக்கம் இருக்கிற கஸ்டமருக்கு ரொம்ப வேகமாவும் துல்லியமாவும் சொல்யூஷன் கிடைக்குது. ஓவராலா ஒரு சூப்பரான சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சரி, இப்போ வரைக்கும் ஏஜென்ட் கஸ்டமர்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் மேல இருந்து பார்ப்போம். ஒரு சூப்பர்வைசர் இல்லனா ஒரு குவாலிட்டி மேனேஜர் கண்ணோட்டத்துல இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்? அவங்க இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அவங்க வெறும் யார் யார் என்ன வேலை செய்றாங்கன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. இந்த சிஸ்டம்ல இருந்து வர டேட்டாவை வச்சு பெரிய அனாலிசிஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் பத்தி தான் திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் வருதான்னு பாப்பாங்க. அப்படி வந்தா ஓகே, நம்ம டீமுக்கு அந்த ப்ராடக்ட்ட பத்தி இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு முடிவெடுப்பாங்க. இதனால ஓவரால் சர்வீஸ் குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்த்தோம்னா, இந்த query மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு நல்லாவே புரியும். சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயம்தான். 1, எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் அதிகமாகுது. 2, கம்ப்ளையன்ஸ், அதாவது எல்லா ரூல்ஸையும் சரியா ஃபாலோ பண்றாங்க. இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாலே மூணாவதா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது வாடிக்கையாளர் திருப்தி தானா வந்துடும். இதுதான் இந்த சிஸ்டமோட அல்டிமேட் கோல். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்படி ஒரு சிஸ்டம் ரிப்பீட்டடா செய்யற வேலைகளையும் குழப்பங்களையும் பார்க்கும்போது மனுஷங்களோட வேலை என்னவா மாறும்? ஒருவேளை அந்த மிச்சமாகிற நேரத்தையும் எனர்ஜியும் வச்சு இன்னொரு மனுஷனோட பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கவும் அவங்களுக்கு இன்னும் ஆறுதலா பேசவும் முடியுமா? டெக்னாலஜி நம்மளோட வேலையை திறமையா செய்ய மட்டும்தான் உதவுதா, இல்ல நம்மளோட மனிதத்தன்மையை இன்னும் அழகா வெளிப்படுத்தவும் உதவுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.